அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ரப்பி ஜித்னி இல்மா. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம கிட்டத்தட்ட இன்றைக்கி 20வது நாளில் இருக்கோம். தொடர்ந்து அல் குர்ஆனை நம்ம ஓதி அதில் என்ன இருக்குது, அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முயற்சி செஞ்சுட்டே இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இப்போ நேற்று வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன்கள் இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுடைய விஷயம் அண்ட் இவர்கள்லாம் எப்படி முஸ்லீமாக இருந்தாங்க, முஸ்லீம்கள்லாம் என்ன இறைவனுக்கு முற்றிலுமாக கட்டுப்பட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நேற்று பார்த்தோம். ஸோ இன்றைக்கி இந்த 140வது வசனத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அம் தகூலூனா கூறுகிறீர்கள், இன்ன இப்ராஹீம நிச்சயமாக இப்ராஹீம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப், அஸ்பாத் அஸ்பாத்தனா இன்னும் சந்ததிகள், கானு ஹூதன் யூதர்களாக இருந்தார்கள், அவ் நசாரா கிறிஸ்துவர்களாக இருந்தார்கள், குல் அன்தும் நீங்களா, அன்தும்னா நீங்களா, ஆலமு மிக அறிந்தவர்கள், அமில்லாஹு அல்லது அல்லாஹ்வா, வமன் அஸ்லமு இன்னும் யார், மகா அந்நியாயக்காரர், அஸ்லமு இந்த அஸ்லம் ஜுலூம் இது எல்லாமே என்னது, அநியாயம் செய்யக்கூடிய விஷயங்கள். ஸோ யார் மகா அநியாயக்காரர் அப்படின்னா, மிம்மன் கத்தம ஷஹாதத்தன் எவரை விட, அதாவது சாட்சியத்தை ஷஹாதத்தை உண்மை தெரிஞ்சும் அதை கத்தமனா மறைக்கிறது, உண்மை இதுதான்னு தெரிஞ்ச பிறகும் யார் அதை மறைக்கிறாங்களோ அவங்க தான் அநியாயக்காரர்கள். இந்தஹு மினல்லாஹி வமல்லாஹு இந்தஹு தன்னிடத்தில், அல்லாஹ்வின், வமல்லாஹு அல்லாஹ் இல்லை, பிகாஃபிலின் அல்லாஹ் கவனமற்றவனாக இல்லை, நீங்கள் பண்ணுறதெல்லாம் அல்லாஹ் பார்க்காம இல்லை அப்படின்னு அல்லாஹ்வே நம்மளை பார்த்து சொல்கிறோம். ஸோ பிகாஃபிலின் கவனமற்றவனாக இல்லை, அம்மா தஅமலூன்னா நீங்கள் செய்கிறத. இப்போ இந்த யூதர்களும் நசாராக்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்ராஹீம், இஸ்மாயில், யாக்கூபு, இஸ்ஹாக், அதாவது இந்த 4 நபிமார்களை இந்த பனு இஸ்ராயில் அப்படின்னு வர்றதே பார்த்திங்கன்னா இந்த யாக்கூபுடைய சந்ததியினர் தான். ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கூட நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு இதில் பார்ப்போம். முக்கியமாக சூரா யூசுஃபில் மிகப்பெரிய அத்தாட்சி இருக்குது. இன்ஷா அல்லாஹ் ஜூனில் நம்ம அதை பார்ப்போம். ஸோ இப்போ இந்த இப்ராஹீம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூபு இவங்கெல்லாம் யூதர்கள் தான் இருந்தாங்க, இவங்கெல்லாம் யூதர்களாகத்தான் இருந்தாங்க அப்படின்னு யூதர்கள் சொல்கிறாங்க. இல்லை இவங்கெல்லாம் கிறிஸ்துவர்களாக தான் இருந்தாங்கன்னு கிறிஸ்துவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் கேட்குறான், உங்களுக்கு நல்லா தெரியுமா இல்லை எனக்கு நல்லா தெரியுமா? அல்லாஹ் கேட்குறான். எந்த ஒரு சான்று, எந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட வந்த பிறகும் அதை நீங்கள் மறைக்கிறீங்க அப்படின்னா உங்களை விட அக்கிரமக்காரன் யாரும் இல்லை. நீங்கள் செய்து கொண்டிருப்பதை பற்றி அல்லாஹ் கவனமற்றவனா இல்லை. சுப்ஹானல்லாஹ், இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அதாவது அல்லாஹ் சொல்லிட்டான், இவங்கெல்லாம் இந்த நபிமார்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டவர்களாக இருந்தாங்க. அதாவது இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர், அதாவது அல்லாஹ் என்ன சொன்னானோ அதெல்லாம் கேட்டாங்க. இவங்க இந்த நபிமார்கள் இதுக்கு முன்னாடிலாம் சொல்லியிருப்பான் பாருங்கள், எந்த நபிமார்களுக்கிடையும் வேறுபாடு காமிக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ இந்த யூதர்களும் நசாராக்களும் என்ன பண்ணுறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் பெருசு, அந்த வழிமுறை மட்டும்தான், ஈசா அலைஹிஸ்ஸலாமை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இது கிறிஸ்துவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான்,
அதுக்கு அவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறைவனுடைய மகன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரியான வாழ்க்கை முறையையும் ஒவ்வொரு மாதிரியான சித்தாந்தங்களையும் தங்களுக்கு தாங்களே ஏற்படுத்திக்கிறாங்க. சித்தாந்தங்கள்னால் ஒரு ஒரு கொள்கைகள்னு வச்சுப்போம். ஒவ்வொரு கொள்கைகளையும் ஏற்படுத்திக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான், இந்த நபிமார்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய கொள்கைகளைத்தான் கட்டுப்பட்டு அல்லாஹ் சொன்ன ஏவின விஷயங்களை செய்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் செய்யின்னு சொன்னால் அவங்க செஞ்சாங்க. ஸோ இதிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது, அல்லாஹ் சொன்ன விஷயங்கள் என்னன்னு நமக்கு இது வரைக்கும் தெரிலன்னாலும் இப்போ தெரிய வரும், இல்லை இதுக்கப்புறம் தெரிய வரும். அது தெரிஞ்சு நம்ம மனசும் அதை ஒத்துக்கும். வேறு யாரும் சொல்ல தேவையில்லை, எந்த உலமாக்களும் யாரும் சொல்ல தேவையில்லை. நம்ம மனசே அந்த உலமாக்கள், அந்த ஒரு காஃபீராக இருந்தாலும் பரவாயில்ல, காஃபீருங்கிறது நம்ம இன்றைக்கி நினைக்கிற அந்த என்ன சொல்கிறது, பொட்டு வைத்தவர்களோ அல்லது வேறு சமூகத்தில் உள்ளவங்களோ இல்லை. யார் இறைவனை மறுக்கிறாங்களோ அவங்க தான் காஃபிர்கள். ஸோ அப்படியாப்பட்டவங்களோட செயல்களும் சரி, இல்லை நல்ல மூமீன்களுடைய செயல்களும் சரி, ரெண்டுமே நம்ம மனசுக்கு காண்பிக்கப்பட்டால் நம்ம மனசு ஒரு விஷயத்தை எடுத்துக்கும். அப்படி ஏன்னா அல்லாஹு தாலா நம்ம மனசை எல்லாமே சொல்லி கொடுத்து தான் அனுப்பியிருக்கான். ஸோ அந்த மனசை நம்ம ஏமாற்றவே முடியாது. ஸோ குரானையும் சரி மற்ற விஷயத்தையும் சரி உங்கள் மனசில் கேட்டு நீங்கள் முடிவெடுங்க. ஸோ அப்படி அல்லாஹ்கிட்ட இருந்து வந்த சான்றுகளை, உங்களுடைய இறைவன்கிட்டருந்து வந்த சான்றுகளை தெரிஞ்ச பிறகும் அதை மறைக்க வேணாம். அப்படி மறைக்கிறத அல்லாஹ் பார்க்காம இல்லை, கவனமற்றவனாக இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறான். இதில் ஏகப்பட்ட உண்மைகள் உள்ளே இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளாக நீங்களும் ஓதும்போது பல விஷயங்கள் உங்கள் மனதுக்கு வரும், உங்கள் செவிக்கு வரும். அல்லாஹ் அதை காண்பிக்காமல் இருக்க மாட்டான். சரியா? விஷயத்தை மட்டும் நான் எடுத்து சொல்கிறேன். அடுத்த ஆயத்து பாருங்கள். ஸோ இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் திருப்பி ஒரு தடவை நான் ஓதி காண்பிச்சிடுறேன். அம் தகூலூன இன்ன இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக வ யாக்கூப வல் அஸ்பாத்த கானு ஹூதன் அவ் நசாரா குல் அன்தும் அலமு அமில்லா வமன் அஸ்லமு மிம்மன் கதம ஷஹாதத்தன் இந்தஹு மினல்லா வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன். சுபஹானல்லாஹ். ஸோ யார் உண்மையை தெரிஞ்ச பிறகும் அதை மறைக்கிறோமோ அதை அல்லாஹ் கவனமற்றவனாக இல்லை, அல்லாஹ் அதையெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கான். ஸோ அடுத்த ஆயத்தில் சொல்கிறான், தில்க உம்மத்துன் கத் ஹலத் லஹா மா கசபத் வலக்கும் மா கசப்தும் வலா துஸ்அலூன அம்மா கானு யஅமலூன். அப்போது இவங்கெல்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஒரே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூபு இவங்களையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கடந்த காலம். இவங்களுக்கு அடுத்து எத்தனையோ வம்சாவளிகள் வந்து எத்தனையோ சமூகத்தினர் மாறி எத்தனையோ என்ன சொல்கிறது, இந்த நாகரிகங்கள்லாம் மாறி இப்போ வந்திருக்கும். இப்போ இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், அவங்கெல்லாம் சென்று விட்டனர், அந்த சமூகத்தினர் சென்று விட்டனர், அவர்கள் சம்பாதித்தவை அவர்களுக்கே. இப்போ நீங்கள் சம்பாதிக்க போகிறது, நீங்கள் சம்பாதித்தது உங்களுக்கு. மேலும் அவங்க செஞ்சதை பற்றி நீங்கள் விசாரிக்கப்பட மாட்டீங்க. அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. ஸோ இன்றைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய முன்னோர்கள் அவங்க அப்படி செஞ்சாங்க, இவங்க இப்படி செஞ்சாங்க, ஸோ அதே வரைமுறையில் தான் நம்மளும் இருப்போம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா அல்லாஹ் இந்த வார்த்தைகளை சொல்கிறான், அவங்க சம்பாதித்தது அவங்களுக்கு, நீங்கள் சம்பாதிக்கிறது உங்களுக்கு. உங்கள் 2 பேருடைய விஷயத்தையும் யாரும் யார்கிட்டையும் கேட்க மாட்டாங்க.
ஸோ இந்த குரானை பொறுத்த வரைக்கும் வேர்ட் பை வேர்டாக நம்ம பார்க்குறோம். இது முதல் ஜுஸு இன்றைக்கி முடிச்சிருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இப்போ இந்த முதல் ஜுஸு ஒரு இலகுவான முறையில் என்னென்னலாம் பேசிக்காக நமக்கு தெரியணுமோ அதெல்லாம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லியிருக்கான். இன்னும் அடுத்தடுத்த ஜுஸுவில் அடுத்தடுத்த சூறாக்களில் இன்னும் தெளிவுகளை நமக்கு தருவான். இன்ஷா அல்லாஹ் அந்த நியத்தோட நம்ம உள்ளே போவோம். ஸோ இந்த ஜுஸு பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தாலா எந்தெந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நமக்கு சொல்லியிருந்தான். மாஷா அல்லாஹ் இது வரைக்கும் நமக்கு தெரியாத பல விஷயங்களை அல்லாஹ் நமக்கு புரிய வச்சான், அல்லாஹ் நமக்கு தெரிய வச்சான். ஸோ அதே மாதிரி அடுத்த ஜுஸுலையும் நம்ம போவோம். ஸோ இந்த இது வரைக்கும் நம்ம ஃபைனலாக ஒன்று எடுத்துக்கலாம். அதாவது திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்கிறான், அவங்க சம்பாதிச்சது அவங்களுக்கு, அவங்க இதை பற்றி உங்ககிட்ட விசாரிக்கப்பட மாட்டாது. அப்போது எப்போவுமே எந்த ஒரு சமூகத்தையுமே நம்ம இழிவாவோ அல்லது தரக்குறைவாவோ அல்லது இல்லை ரொம்ப எதுவுமே ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும். ரொம்ப நம்ம பெருமையாகவும் வச்சுக்கக்கூடாது, ரொம்ப குறைவாகவும் வச்சுக்கக்கூடாது. ஒரு நடுமையான ஒரு இதில் இருக்கணும். நம்மளை நம்ம கரெக்ட் பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய விஷயங்களை தான் எல்லாம் கேள்வி கேட்பான், சரியா? ஸோ அதில் நம்ம உறுதியாக இருப்போம். அடுத்த ஆயத்து பாருங்கள். சயகூலு சுஃபஹாஉ மினன் நாசி. சயகூலு அப்படின்னா கூறுவார்கள், சுஃபஹா அறிவீனர்கள், மினன் நாசி சுஃபஹானா அறிவீனர்கள், சுஃபஹா மக்களில் எது, வலாஹும் வலாஹும் அவர்களை திருப்பியது, அன் கிப்லதீஹிம் கிப்லா கிப்லா மெயின் விஷயம் நான் சொல்கிறேன், கிப்லானா என்னன்னு. அல்லதி கானு அலைஹா அதன் மீது, கானூனா இருந்தார்கள், லில்லாஹி அல்லாஹுவுக்கு உரியன, மஷ்ரிகு வல் மக்ரிப் அதாவது மஷ்ரிக்குனா கிழக்கு, மக்ரிப்னா மேற்கு. இந்த கிழக்கும் மேற்கும் யஹ்தி அதாவது கிழக்கும் மேற்கும் அல்லாஹுக்கே உரியது. யஹ்தீனா நேர்வழி காட்டுகிறான், யஹ்தீனா நேர்வழி காட்டுகிறான். மை யஷாஉ எவள் நாடுகிறான், இலா சிராத்தின் முஸ்தகீம் நேரான பாதைக்கு. நம்ம கேட்டோம்ல ஆரம்பத்தில், நேரான பாதையை எனக்கு காமியா அல்லாஹ் அப்படின்னு கேட்டதுக்கு அல்லாஹ் இப்போது இன்னும் நமக்கு ஒரு ப்ரீஃபான விஷயத்தை எடுத்து வைக்கிறான். அதாவது இந்த வசனங்கள் இறங்கப்பட்ட டைம் பார்த்தோம் அப்படின்னா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இந்த கிப்லா மாற்றம் வருது. என்னென்னா இது வரைக்கும் அந்த ஜெருசலம் இருக்கு இல்லையா, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜெருசலம், அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா, ஸோ அதை நோக்கி தான் தொழுதுட்டு இருந்தாங்க. ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம காபத்துல்லாவை நோக்கியே இந்த மேற்க நோக்கியே தொழுவுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதில் என்ன விஷயம் இருக்குது நல்லா சிந்திச்சு பாருங்கள். தொழுவது அப்படிங்கிறது நம்ம இந்த வணக்க வழிபாடை தாண்டி ஒரு வேலை இல்லையா? நம்ம இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஒரு வேலையை இந்த பனு இஸ்ராயலுக்கு கொடுத்து அல்லாஹ் தாலா என்ன பண்ணுறான், அவங்கள அங்கே வச்சு அவங்களுக்கு நிறைய நியமத்தெல்லாம் கொடுத்து வேலை செய்ய சொல்கிறான். எங்கே? மஸ்ஜிதுல் அக்ஸா சைடு. ஸோ அதாவது இந்த கிப்லா அப்படிங்கிறது நம்ம ஒரு ஒரு கேபிட்டல், தலைநகரம்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த தலைநகரம்னா என்ன, இருக்கிற எல்லா ஆட்சியோட எல்லா பொறுப்புகளும் இந்த இடத்துல வச்சு தான் செயல்படுவாங்க. இப்போது ஒரு கம்பெனி வச்சுருக்கோம் அப்படின்னா அதோட ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒன்று இருக்கும். இப்போ வீடு, நம்ம இத்தனை பேர், நம்ம வீட்டையே எடுத்துக்கோங்க, நம்ம ஒரு அண்ணன் தம்பி எல்லோரும் இருப்பாங்க. ஆனால் ஒரு நல்லது கெட்டது எது முக்கியமான விஷயம் முடிவெடுக்கிறதுனா அந்த ஒரு வீடு
அந்த அம்மா அத்தா எங்கே இருக்காங்களோ அங்கே போய் தான் என்ன பண்ணுவோம், ஒன்றா உட்காந்து கலந்து ஆலோசிப்போம். அப்படி தானே? அம்மா அத்தா இருக்கிற இடமோ இல்லை உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளான இடமோ அந்த இடத்த வச்சு தான், அந்த இடத்துல இருந்து தான் நம்ம எல்லா முடிவுகளும் எடுப்போம். இது வீட்டில் நடக்கிற ஒரு விஷயம். ஸோ சாதாரண வீட்டு விவகாரங்களுக்கே நமக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னா, இவங்க வந்து இந்த ஆட்சி முறை, அதாவது இந்த லைஃப் ஸ்டைல் வாழ்க்கை முறையை கொண்டு வர்றதுக்கு அதற்கு உரிய ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு வீடு மாதிரி, ஒரு இடம் மாதிரி, ஒரு ஊர் மாதிரி வேணும். ஸோ அதுக்கு தான் இதுவரைக்கும் இந்த பனு இஸ்ராயலுக்கு கொடுத்து கொடுத்து கூட்டிகிட்டு வந்தால் இவங்க அதை செய்யலை. இப்போ என்ன ஆகுது, அது அப்படியே அந்த கிப்லா அப்படியே மாறுது. இப்போ இது என்ன கான்செப்ட்னா, இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு அண்ணன் வீட்டிலையே வச்சு வச்சு எல்லாம் பேசுகிறோம் கொள்கிறோம். ஆனால் அந்த அண்ணன் நம்ம பேசுகிறோம் செய்கிறோம், ஆனால் அண்ணன் தான், இப்போ அண்ணன் வீட்டில் வச்சு செய்கிறோம் அப்படின்னா அண்ணன் தான் ஃபுல் கான்ட்ரிபியூஷனும் கொடுக்கணும், அண்ணன் தான் எடுத்து போட்டு செய்யணும். அப்போ தான் நம்ம அங்கே போய் இருக்கிறதுல வேல்யூ இருக்கும். ஆனால் இங்கே என்ன ஆகுது, அண்ணனுக்கு எவ்வளோ சொன்னாலும் அண்ணன் நம்மளை கண்டுக்கிறவே இல்லை. அப்போ அடுத்து நம்ம அங்கே போவோமா? அது இதே கான்செப்டு தான் அல்லாஹ் இவங்களுக்கு கொடுத்து பார்த்தான். இவங்க இது வரைக்கும் ஒன்றுமே செய்யலை. நானாவது வந்து இப்போ அண்ணன்ற லெவலுக்கு சொல்கிறேன். ஆனால் அல்லாஹ் பார்த்திங்கன்னா எஜமானன் வேலைக்காரவங்க. இப்படி சிந்திச்சு பாருங்கள். ஸோ ஒரு வேலைக்காரவன்கிட்ட சொல்லி சொல்லி பார்க்குறான், அந்த வேலைக்காரன் செய்யவே இல்லை அப்படின்னா அந்த வேலையால் தூக்கிட்டு இன்னொரு வேலையால் எல்லாம் போடுறான். இது இயல்பு தானே, உலக நடத்தை தானே. ஒரு வேலைக்காரன் சரியாக செய்யலை அப்படின்னா அவனை தூக்கிட்டு வேறு ஆளாக போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இது வரைக்கும் எல்லா கட்டளைகள் எல்லா விஷயங்களும் இவங்க சைடில் இருந்துச்சு. இந்த கிப்லா இப்படி வந்ததன் நோக்கம் இதுவும் ஒரு ரீசன். இது மட்டும்தான் ரீசன் நான் சொல்லலை, இதுவும் ஒரு ரீசன். இதை தாண்டி இன்னும் நீங்கள் சிந்திக்க உங்களுக்கு நிறைய படிப்பினைகள் வரும். ஸோ இப்போ இந்த கிப்லாவை வந்து இது வரைக்கும் அந்த ஜெருசலமில் இருந்ததை, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா சைடு இருந்ததை இப்போ வந்து அல்லாஹ் கிப்லாவை நோக்கி எங்கள் காபத்துல்லாவை நோக்கி திருப்பிட்டான். இது திருப்பும்போது இந்த மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்னது நீங்கள் நேற்று ஒரு டைமில் தொழுவுறீங்க, இன்றைக்கி ஒரு டைரக்ஷனில் தொழுவுறீங்களே அப்படின்லாம் கேட்குறாங்க. அண்ட் அதனால நிறைய சிலர் கேட்குறாங்க, சிலர் உண்மையான மூமின்கள் கேட்கல, பட் முனாஃபிக்குகளாக இருக்கிறவங்க கேட்டு நிறைய இஷ்யூஸ்லாம் நடக்குது. அப்போ அந்த மாதிரி டைமில் அல்லாஹ் சொல்கிறான், கிழக்கு மேற்கு எல்லாமே அல்லாஹ்வுக்கு தான் உரியது. அதாவது நான் இந்த ஃபுல் வேர்ல்டும் எனக்கு தான் சொந்தம். உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சான்ஸ் கொடுத்தேன், அது நீங்கள் பார்க்கல. இப்போ என்னோடய விருப்பம், நான் என்ன வேணால் பண்ணுவேன். ஸோ கிழக்கு மேற்கு எல்லாமே அல்லாஹ்வுக்கு தான் உரியது. அவன் நாடுகிறவர்களுக்கு அவன் நேரான வழியை செலுத்துகிறான். ஸோ இந்த காபத்துல்லா மேட்டருமே அதுதான். நீங்கள் இப்போ டைரக்ஷனில் என்ன வரப்போகுது? ஸோ இது வரைக்கும் இங்கிட்டு இருந்தது இப்போ இங்கே மாறுது. இந்த டைரக்ஷனில் என்ன வந்துட போகுது? நீ செய்யக்கூடிய பணிகள் சேம், ஆனால் இந்த டைரக்ஷன் மாறுறத நம்ம இப்படியும் சிந்திச்சு பார்க்கலாம். நான் என்ன சிந்திச்சு பார்க்கலான்னு தான் சொல்கிறேன், நீங்கள் சிந்திச்சுக்கோங்க. நம்மளுடைய எல்லா இதுவுமே, அதாவது ஒவ்வொரு இடத்துல வந்து நம்ம ஒவ்வொரு படிப்படியாக நம்ம வந்து வெவ்வேறு டைரக்ஷனை நோக்கி தான் வருவோம். இப்போ நம்ம சின்ன வயசில் இருந்த மாதிரி இப்போ இருக்கோமா? நம்ம குழந்தைங்க இருக்காங்களா? ஸோ ஒவ்வொரு சிவிலைசேஷன், ஒவ்வொரு படித்தரங்களும் மாறிட்டே இருக்கும். வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில், அந்த மாற்றத்துக்கு தகுந்தாப்பில் நம்ம இறைவனுடைய விஷயத்தில் பற்றி பிடிச்சி இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு பெருசாக இருக்காது. அந்த மாற்றத்தினால நம்ம வழி தவறிட மாட்டோம். ஆனால் அதே சமயம் அந்த மாற்றம் அல்லாஹ் நாடுபவர்களுக்கு தான் நேர்வழியை கொண்டு செல்லும். ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே அதற்குரிய படிப்பினை என்ன அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கலாம். அதை தாண்டி அதனுடைய டைரக்ஷன் என்ன, அதோட எண்ணிக்கைகள் என்ன,
இதெல்லாம் அந்த அளவுக்கு நம்ம நம்மளை அது நேர்வழியிலையும் செலுத்தும், வழி தவறவும் செய்யும். ஸோ அதை நம்ம மனதில் வைக்கணும். ஸோ அந்த ஒரு இதையும் நான் இங்கே காமிக்கிறேன். ஸோ அந்த கிப்லா முன்னோக்கி வச்சதை இவங்களுக்கு மிக பாரமாக இருக்குது. ஸோ அதை அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், அடுத்த ஆயத்தில் சொல்கிறான் பாருங்கள். வகதாலிக ஜஅல்நாக்கும் உம்மத்தம், இன்னும் அவ்வாறு தான் உங்களை சமுதாயமாக ஆக்கினோம். வசத்தன், நடுநிலையான. கிப்லாவை ஏன் மாற்றின அப்படிங்கிறதுக்கு கிப்லாவை ஏன் அல்லாஹ் மாற்றினா அப்படிங்கிறதுக்கு அடுத்த ஆயத்திலேயே பதில் சொல்கிறான். ஸோ குரானை நம்ம ஒவ்வொரு ஆயத்தாக பார்க்குறதுனால ஏன் அல்லாஹ் இந்த மாதிரிலாம் சொல்கிறான், பொறுமையை கரெக்டாக அந்த பொறுமை நிதானமாக நம்ம உள்ளே போக போக அந்த இப்போ இதில் உள்ளதுக்கான இன்னும் பர்ஃபெக்ட் டிஸ்கிரிப்ஷன் ஒரு 10வது அத்தியாயத்தில் கூட வரலாம், 20வது அத்தியாயத்தில் கூட வரலாம். பட் அந்த குரான் ஓதி முடிக்கிற வரைக்கும் நம்ம பொறுமையாக அல்லாஹ் என்ன தான் நம்மக்கிட்ட சொல்கிறான் அப்படிங்கிறத கேட்போம். ஏன்னா நம்ம மனசு எந்த அளவுக்கு உள்வாங்கும் அப்படிங்கிறது நம்மளை விட அல்லாஹ் நன்கு அறியக்கூடியவன். ஸோ அதனால் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதை கொடுக்குறான். ஸோ இப்படித்தான் அல்லாஹ் நம்மளுடைய சமுதாயத்தை நடுநிலையான ஒரு சமுதாயமாக ஆக்கியிருக்கான். லிதகூனு ஷுஹதா அலன்னாசி, மக்களுக்கு சாட்சியாக. வயக்கூன, இன்னும் இருப்பார். ரசூலு அலைக்கும், ரசூலு அலைக்கும், இன்னும் உங்களுக்கு ஒரு ரசூலும் வருவார். ஷஹீதன், சாட்சியாக. வமா ஜஅல்னா, இன்னும் நாம் ஆக்கவில்லை. அல் கிப்லத அல்லதி குந்த அலைஹா, குந்தனா நீர் இருந்தீர் அதன் மீது, இல்லா லினஅலம, நாம் அறிவதற்காக தவிர, மை யத்தபியு, எவர் பின்பற்றுவார், ரசூல மிம்மன் யன்கலிபு, தூதரை, எவரில் இருந்து, யன்கலிபுனா திரும்பி விடுகிறார், அகீபைஹி, அகீபைஹினா அவருடைய இரு குதிங்கால்கள், இன்கானத், இன்னும் நிச்சயமாக அது இருந்தது, லகபீரத்தன் இல்லா அலல்லதீன, நிச்சயமாக அது ரொம்ப பெருசாக இருந்தது, யாரை தவிரனா ஹதல்லாஹு வமாகானல்லாஹு லியுஸிஅனா, வீணாக்குபவனாக, ஈமானக்கும், உங்கள் நம்பிக்கையை, இன்னல்லாஹ பின்னாசி, அல்லாஹ் நிச்சயமாக மக்கள் மீது, ல ரஊஃபு, ரஊஃப்னா இரக்கமுடையவன், ரஹீம்னா அன்புடையவன். அல்லாஹ் மக்கள் மீது ரഊஃபாவும் இருக்கான், அதே சமயம் கருணையாளனாகவும் இருக்கிறான். ஸோ அல்லாஹ்வுடைய அந்த ரஹீம்கான வேலைகள் எங்கெல்லாம் ரஹீம் வருதோ அங்கெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும்னு அர்த்தம். ஏன்னா அல்லாஹ்வுடைய அன்பு அது, அல்லாஹ்வுடைய அன்புக்காக வரக்கூடிய வேலை அது. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹ் சொல்கிறான், உங்களை நாம் மேலும் இவ்வாறே முஸ்லீம்கள்லாம் யார், அல்லாஹ் சொல்லியிருக்கான்ல, யாரை அல்லாஹ்க்கு முற்றிலும் கட்டுப்பட்டு இருக்காங்களோ அவங்க முஸ்லீமு. ஸோ அப்படி அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா நபிமார்களையும் ஒன்றா தான் நினைப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் என்ன இது சொன்னான் மூமின்களுக்கு, அதாவது உங்களையும் எங்களையும் படைத்த இறைவன் நமக்கு உணவளிக்கிறான், இன்னும் அவன் ஒருத்தந்தான் அப்படிங்கிறது வரைக்கும் சொல்லியிருந்தான். அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் என்ன சொன்னான், எல்லா நபிமார்களையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க. அப்போது கரெக்டாக அந்த யூதர்களுக்கும் அந்த
நசாராக்களுக்கும் இது தெரிஞ்சும் என்ன பண்ணுறாங்க, மாறுபாடு பண்ணுறாங்க. அப்போது அது அவங்களும் அல்லாஹ்க்கும் உரிய விஷயம். அதில் போயிட்டு நம்ம அவங்களோட போயிட்டு வாக்குவாதமோ இல்லை வேறு ஏதோ பண்ண தேவையில்லை. ஸோ முஸ்லீம்களான உங்களை அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், உம்மத்தன் வசத்தன், அதாவது சமநிலையுடைய சமுதாயமாக ஆக்கினோம். அந்த கிப்லா மாறிடுச்சா யோசிச்சு பாருங்கள். இது வரைக்கும் எல்லா வாழ்க்கை முறைக்கான எல்லாமே அதை நோக்கி தான் நடந்துச்சு. அதாவது அல்லாஹ் சொன்ன அந்த வேலை ஜெருசலமில் நடக்கணும்னு நினச்சி இவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ ஹெல்ப்பு அல்லாஹ் பண்ணியும் அங்கே நடக்கலை. ஏன் நடக்கலை அதெல்லாம் வரும் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் சொல்லுவான். ஸோ அங்கே நடக்காததுனால இப்போ அல்லாஹ் முஸ்லீம் இந்த சைடு காபத்துள்ளால், அதுவும் முக்கியமாக அவங்களுடைய கலாச்சாரம்லாம் எத்தகையதாக இருந்தது நமக்கு சாதாரணமாக எல்லாருக்குமே அதிகமாக தெரியும் அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய இது என்ன. ஸோ அப்படி இருந்தும் என்னாச்சு, அங்கே போயிடுச்சு. அதில் சமநிலையுடைய சமுதாயம். ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு குலத்துக்கு மட்டும்தான், அந்த பனு இஸ்ராயில மட்டும்தான் என்ன பண்ணான், இவங்க மட்டும்தான் இவங்களை ப்ராப்பராக இது பண்ணிட்டா அடுத்து எல்லாரையுமே கொண்டு வந்துடணும். இப்போ நம்ம நினப்போம்ல, நம்ம வீட்டில் உள்ளவங்கள ப்ராப்பராக கொண்டு வந்துட்டா இவங்க அப்படியே சொல்லுவாங்க இல்லையா, சித்தாந்தங்கள் சொல்லுவாங்க, நீங்கள் சரியானீங்கன்னா உங்கள் வீட்டை சரி பண்ணலாம், உங்கள் வீட்டை சரி பண்ணிங்கன்னா உங்கள் தெருவை சரி பண்ணலாம், உங்கள் தெரு சரியாச்சுன்னா உங்கள் ஊரே சரியாகும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சாதாரண கொள்கை தான். இதுதான் அல்லாஹ் தாலா இவங்களுக்கு பண்ண நினச்சது. ஸோ இவங்களை ப்ராப்பரைஸ் பண்ணி இவங்களிருந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை முறையை, ஆட்சி முறையை கொண்டு வரணும்னு அல்லாஹ்வுடைய நாட்டமாக இருந்தது. ஆனால் இவங்க இதுதான் அவங்களுக்கு கொடுத்த வேலையாகவும் இருந்தது. ஆனால் அல்லாஹ் இப்போ என்ன பண்ணிட்டான், அதை அப்படியே முஸ்லீம் சமுதாயத்துக்கு வழங்கிட்டான். இப்போ நீங்கள் தான் மக்களுக்கு சான்று, மக்களுக்கு நீங்கள் சான்றாக இருக்கீங்க, உங்களுக்கு இறைதூதரும் இருக்காங்க. அப்போ இப்போ பாருங்களேன், யூதர்கள், அதாவது யூதர்கள்னு எடுத்திங்கன்னா அந்த குலத்தில் பிறந்தவங்க மட்டும்தான் ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் முஸ்லீம்கள்னு எடுக்கும்போது இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் என்னாச்சு, யாருமே ஸ்பெஷல் தான். நீ முஸ்லீம்னு சொன்னாவே நீ ஸ்பெஷல் தான், நீ முஸ்லீம் தான், உனக்குன்னு அந்தந்த ப்ரியாரிட்டைசேஷன் நமக்கு இருக்குது. ஸோ இப்போ அந்த மாதிரி அல்லாஹ் என்ன பண்ணுறான், உங்களை அந்த முஸ்லீம்களை இந்த உலக மக்களுக்கு சான்றாக்குறான். இப்போ உங்களை பார்த்து அவங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சான்று, அதானே சான்றுன்னா அதுதானே. ஸோ சான்றாக்குறான், நீங்கள் சான்றாக திகழணும்னு சொல்கிறான். சான்றாக திகழணும். எந்த திசையை நோக்கி நீங்கள் தொழுது வந்தீங்கனோ அதை கிப்லாவாக நாம் ஆக்கி வைத்திருந்தது எல்லாம். அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஜெருசலமை நோக்கி நீங்கள் தொழுதீங்க இல்லையா, அதை ஏன் நாங்கள் ஏன் நம்ம அப்படி ஆக்கி வச்சுருந்தோம் அப்படின்னா, எல்லாமே இறை தூதரை பின்பற்றுகிறார்கள். அதாவது யார் இறை தூதரை பின்பற்றுறாங்க, யார் அதுக்கு மாறு செய்கிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு தான். அப்போ இதில் இப்போ இந்த கிப்லாவை உடனே மாற்றவும் நிறைய பேருக்கு இது பிடிக்கல. அதான் சொல்கிறான், கிப்லா மாற்றம் மிக கடினமாகவே இருந்தது. யாருக்கு? ஆனால் அல்லாஹ் காட்டிய நேர்வழியை பெற்றிருந்தவங்களுக்கு அது கொஞ்சம் கூட பெருசாகவே தெரியலை. உங்களுடைய ஈமானை, நம்பிக்கையை ஒருபோதும் வீணாக்கிவிட மாட்டான். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய ஈமானை, உங்களுடைய நம்பிக்கையை ஒரு நாளும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்களிடத்தில் அளப்பரிய கருணையும் மிகுந்த பரிவும் உடையவன். அதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்க. ஸோ அல்லாஹ்வுடைய அன்பு எப்படி வரும், அல்லாஹ் சொன்ன அந்த கிப்லா, அல்லாஹ் சொன்ன அந்த ஒரு நிமிஷம் அல்லாஹ் மாற்றிட்டான். அவங்களுக்கு என்னென்னா, இது வரைக்கும் எங்களோட இதில் தானே இருந்துச்சு, இப்போ எப்படி மாற்ற போச்சு. ஆனால் இது அல்லாஹ்வுடைய
விஷயம். எல்லா நாடுனா எல்லா சைடுமே எல்லா திசைகளும் அவனுக்குரியது. ஸோ அவன் எல்லாமே அவனுடைய கைவசம் உள்ளது. ஸோ அவன் யாரையும் தேர்ந்தெடுப்பான். அல்லாஹ்வுடைய அந்த பாசம் நமக்கு வர்றதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு பார்த்தோம். அடுத்து நம்மளுடைய ஈமானில் உறுதியாக இருந்து அல்லாஹ் சொன்ன வேலைகளுக்காக அவன் எப்படி திசையை அதாவது இது வரைக்கும் ஒரு வழியில் போயிருப்போம். ஆனால் இது ஹக்கு இல்லை, இதில் தான் வந்து நமக்கு சரியான பாதை இருக்குது அப்படின்னு எந்த இடத்துல அல்லாஹ் நம்மளை திருப்பி விட்டாலும் அல்லாஹ் அந்த ஈமானை கொண்டு அந்த திருப்பினது நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் அது யாருக்கு கஷ்டமாக இருக்குன்னா முனாஃபிக்குகள். யாருக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்கிறத விட அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், உண்மையான ஈமான் கொண்டவங்களுக்கு இது கஷ்டமாக இருக்காது அப்படின்ட்டான். ஸோ இப்போ அந்த அளவுக்கு நம்மளுடைய திசை முன்ன பின்ன இது நீங்கள் அந்த கிப்லாவோடையும் ஒப்பிட்டு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலையும் ஒப்பிட்டு பாருங்கள். ஸோ அல்லாஹ் சொல்கிற மாதிரி சரியான திசையை நோக்கி நம்ம திருப்பப்படும் போது அதில் உண்மை நிச்சயமாக ஈமான் நம்பிக்கை கொண்டு அதை நம்ம செய்யும்போது அல்லாஹ்வுடைய அன்புக்கு நம்ம பாத்திரமாகும். ஸோ இப்போ அந்த அப்படியாப்பட்ட செயலை தான் நம்ம இப்போ தேடிக்கிட்டே இருக்கோம். அல்லாஹ் என்ன தான் சொல்ல வரான். ஸோ ஒவ்வொன்றா நம்மளை ஆசை காமிச்சிக்கிட்டே இருக்கான். இந்த ஏதோ ஒரு செயல் இருக்குது, ஏதோ ஒன்று பண்ணணும், அதுக்காகத்தான் அவங்களுக்கு அவ்வளோ கொடுத்தான்ல, ஆனால் அவங்க அதை ப்ராப்பராக செய்யலை. கடைசியில் இப்போ நமக்கு அது வந்திருக்கு. அப்போ அதை நம்ம எந்த அளவுக்கு செய்யணும், அது செஞ்சோன்னா அல்லாஹ்வுடைய அன்பு அந்த ரஹீம் நமக்கு கிடைக்கும். இப்போ இப்படிலாம் சொல்லி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்திக்கிட்டே வரான். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் என்னெல்லாம் நமக்கு சொல்லித்தரான், என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறான் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். சரியா? அடுத்த ஆயத்து பாருங்கள். கத் நரா தகல்லூப வஜ்ஹிக ஃபிஸ்ஸமா. கத் திட்டமாக காண்கிறோம், தகல்லுப திரும்புவதை, வஜ்ஹிக உம்முகம், வஜ்ஹிகனா உம்முகம், வானத்தின் பக்கம், சமாயினா வானத்தின் பக்கம், ஃபல நுவல்லியன்னக ஆகவே நிச்சயமாக உம்மை திருப்புவோம், கிப்லத்தன் ஒரு கிப்லாவிற்கு, தர்துவாஹா நீர் அதை விரும்புகிறீர், ஃபவல்லி எனவே திருப்புவீராக, வஜ்ஹக ஷத்ர உம்முகத்தை, அல் மஸ்ஜிதில் ஹராம். ஸோ அல்லாஹ் அந்த விஷயங்களை சொல்கிறான். அந்த மஸ்ஜிதுல் ஹராம் புனிதமான அந்த மஸ்ஜிதில் பக்கம் உன் முகத்தை திருப்புவீராக, வஹைசு மா குன்தும் நீங்கள் எங்கே இருந்தாலும், ஃபவல்லு திருப்புங்கள், உஜூஹக்கும் உங்கள் முகங்களை, ஷத்ரஹுனா அதன் பக்கம், வ இன்னும் நிச்சயமாக, அல்லதீன எவர்கள், ஊத்துல் கித்தாப்னா வேதம் கொடுக்கப்பட்டார்கள், லயஅலமூன திட்டமாக அறிவார்கள், இன்னஹுல் ஹக் நிச்சயமாக அது உண்மை, மிர் ரப்பீஹிம் தங்கள் இறைவனிடமிருந்து, வமல்லாஹு பிகாஃபிலின் காஃபில்னா என்ன, அல்லாஹ் கவனமற்றவனாக இல்லை. ஸோ பிகாஃபிலின்னா கவனமற்றவனாக, அம்மா யஅமலூன் அம்மா எதை பற்றி, யஅமலூன். ஸோ இந்த ஆயத் பாருங்கள், நபியே உம்முடைய முகம் வந்து அடிக்கடி வானத்தை நோக்குவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
இதோ நீர் எந்த கிப்லாவை விரும்புகிறீரோ அதன் பக்கமே நாம் உம்மை திருப்பி விடுகிறோம். மஸ்ஜிதுல் ஹராம் பக்கமாக உம்முடைய முகத்தை திருப்புவீராக. இனி நீங்கள் எங்கே இருப்பினும் அதன் பக்கமாகவே உங்கள் முகங்களை திருப்புவீராக. வேதம் அருளப்பட்டவர்கள் கிப்லா மாற்றம் பற்றிய இக்கட்டளை உண்மையானதுதான், தம் இறைவனிடமிருந்து வந்ததுதான் என்பதை திண்ணமாக அறிவார்கள். ஆனால் இவ்வாறு உண்மையை அறிந்திருந்தும் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பற்றி அல்லாஹ் கவனமற்றவனாக இல்லை. அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான். அதாவது நபியே நீங்கள், ஏன்னா அதாவது என்ன சொல்கிறா, நபியே நீங்கள் அடிக்கடி வானத்தை நோக்கி பார்க்குறீங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் நல்லா நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நபிகள் எல்லாருமே எந்த ஒரு முடிவையும் தாங்களே எடுத்து அதை செய்கிறது இல்லை. எல்லாருமே என்ன சொல்கிறது, அல்லாவை நோக்கி தான், அவங்க உயிரோடு இருக்கும்போதே அல்லாவை நோக்கி தான் நிற்கிறாங்க. இன்றைக்கி பலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் கூட அடிக்க வர்ற அளவுக்கு நிறைய ஆட்களையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் உண்மை என்னென்னா, அவங்க உயிரோடு இருக்கும்போதே எந்த ஒரு செயலுக்காகவும் அல்லாவை நோக்கி முகத்தை வானத்தை நோக்கி வைத்திருக்கக்கூடியவர்களாகத்தான் இருந்திருக்காங்க. இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏன்னா சமீப காலமாக பார்த்ததில் ரொம்ப வேதனைக்குரிய விஷயமாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட துவாக்கள் செய்யக்கூடிய ஆட்களையும் சமீபத்தில் பார்த்தேன். ஆனால் இதுக்கு முன்னாடி அவுலியாக்கள் கிட்ட துவா செய்யக்கூடிய அந்த ஆட்களை பார்த்துருக்கேன். அது சரி, ஒரு தவறான புரிதலில் ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டேயே துவா கேட்குறவங்களாம் இருந்தாங்க. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் பெரியவன். அவன் சரியான வழியில் நம்மளை கூட்டிகிட்டு போகணும். ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஆயத்துக்களை நல்லா மனதில் நம்ம பதிய வச்சுப்போம். என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எந்த கிப்லா வேணும்னு சொல்லிட்டு, அதுவும் அவங்க வானத்தை நோக்கி நின்றுட்டுருக்கிறத அல்லாஹ் இங்கே சுட்டி காமிக்கிறான். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் விருப்பம் எனக்கு புரியுது. ஸோ நீங்கள் அதன் பக்கமே மஸ்ஜிதுல் ஹராம், அந்த காபா ஆலயம் பக்கமே திருப்பிக்கோங்க. எங்கே இருந்தாலும் தொழுகைக்காக வரும்போது நீங்கள் அந்த பக்கமாக உங்கள் முகங்களை திருப்பிக்கோங்க. வேதம் அருளப்பட்டவர்கள். இப்போ இந்த வேதம் அருளப்பட்டவர்கள்னால் யார் யார்? அதாவது குரான் ஓதக்கூடியவர்கள், குரான் கிடைத்தவர்கள், இன்னும் தௌராத், ஜபூர், இஞ்சில் இதெல்லாம் கிடச்சி அதை தெரிஞ்சு நல்லா அதை புரிஞ்சிருக்கக்கூடிய அனைவருக்கும் இது தெரியுதா, இந்த கிப்லா மாற்றம் உண்மையானது தான், அல்லாஹ் கிட்டேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு. ஆனாலும் அவங்க செய்கிற அந்த விஷயங்களை அல்லாஹ் அறியாமல் இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல அல்லாஹ் சுட்டி காண்பிக்கிறான். அவன் கவனமற்றவனாக இல்லை அப்படிங்கிறத சுட்டி காட்டுறான். ஸோ ஒவ்வொரு இடங்கள்லையுமே ஒவ்வொரு விஷயமுமே தெரிஞ்சும், ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இப்போ பார்த்தோமே, அப்போ யூதர்களுக்கு, கிறிஸ்துவர்களுக்கு, இன்னும் சாபியன்களுக்கு எல்லாருக்குமே சொர்க்கம் இருக்குது. ஸோ அல்லாஹ் தாலா ஒவ்வொரு இடத்துல நமக்கு என்ன பண்ணுறான், கொஞ்சம் 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 கொஞ்சமாக உங்களுக்கு எடுத்தோடனே நமக்கு ஒருத்தவங்கள கூப்பிட்டு அந்த ஃபத்வா கொடுக்கக்கூடாது. அதுதான் விஷயம். ஒருத்தவங்க இப்போ குரானை யார் வேணால் ஓதலாம். அப்படி ஓதும்போது அவங்க அந்த ஃபஸ்ட் ஆயத்தை இப்போ பார்க்கும்போது, ஆரம்பத்தில் பார்க்கும்போது அப்போ எல்லாருக்கும் சொர்க்கம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ தான் அவங்களுக்கு அடுத்து என்ன இருக்குங்கிறத பார்க்க வரும். நம்ம எடுத்தோடனே அப்படி சொல்லிட்டாங்க, குரானில் அப்படி இருக்குது அப்படின்னா யாரும் அடுத்த வார்த்தை பார்க்க மாட்டாங்க. சைக்காலஜி, அந்த உளவியல் நிறைய எல்லா இடங்கள்லையும் இப்போல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
ஆனால் படைத்த இறைவன் கரெக்டாக யூஸ் பண்ண மாட்டானா? ஸோ ஒவ்வொரு ஆயத்துகளும் முன்ன பின்ன வர்றதுக்கு ரீசன் இது தான். எப்படி கொண்டு போனால் நம்ம எல்லா மனிதர்களும் இதை ஓதுவாங்க, இதை புரிஞ்சுப்பாங்க, இதை படிப்பாங்க அப்படின்னு எல்லாம் ரொம்ப இலகுவாக சைக்காலஜிக்கலாக உளவியல் ரீதியாக நமக்கு கொடுத்துருக்கான். ஆனால் இதை சிந்திக்க சிந்திக்க நமக்கு பலன் கிடைக்கும். ஆனால் இங்கே இஷ்யூ என்னென்னா, இது ரொம்பவே ஒளியான ஒரு விஷயம். இதை எடுத்தோம் கவுத்தோன்னு நம்ம யாருக்கும் கொடுத்துட முடியாது அப்படின்னு நினச்சே இது வரைக்கும் யாரும் முழுசாக நமக்கு தரவே இல்லை. ஸோ அதனால ஒரு இதாகத்தான் ஏதோ அல்லாஹ் தாலா நாடி இந்த ஒரு பயணம் நம்ம போகிறோம் எல்லோரும் ஒன்றா. அல்லாஹ் தாலா நமக்கு நம்ம பயணத்தை இலகுவாக்கணும், இன்னும் அதை நேர்த்திப்படுத்தணுங்கிற துவா எப்போவுமே நம்ம மனசில் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். சரி, அப்போது இந்த வசனங்கள்லேருந்து அல்லாஹ் நீங்கள் தெரிஞ்சிருந்தும் இதெல்லாம் மறைக்கிறீங்களா, நீங்கள் தெரிஞ்சிருந்தும் நீங்கள் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கவனமற்றவனா இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். வல இன் அத்தைத்தல்லதீன ஊத்துல் கிதாப பிகுல்லி ஆயத்திம் மா தபீஉ கிப்லதக் வமா அன்த பிதாபீஇன் கிப்லதஹும் வமா பஅஸுஹும் பிதாபீஇன் கிப்லத பஅஸ் வல இன் இத்தபஅத் அஹ்வாஅஹும் மின் பஅதி மா ஜாஅக மினல் இல்மி இன்னக இதல்ல மினல் ஸாலிமீன். இப்போ இந்த வேதம் அருளப்பட்டவர்களிடம் நீர் எந்த ஒரு சான்றினை கொண்டு வந்தாலும் உமது கிப்லாவை அவர்கள் பின்பற்ற போவது இல்லை. டைரக்டாக அல்லாஹ் சொல்லிட்டான். அதாவது நீங்கள் என்ன சான்று கொடுத்தாலும் நீங்கள் சொல்கிற விஷயங்களை அந்த கிப்லா, அந்த உங்களுடைய வாழ்க்கை முறை, உங்களுடைய அந்த அதாவது என்ன சொல்கிறது, அந்த ஹெட் குவார்ட்டர்ஸு, அந்த வேலை செய்யணும், அந்த வேலை செய்கிறதோட ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸுன்ற மாதிரி நம்ம பார்ப்போம். ஒரு தலைமை இடம், ஒரு முடிவெடுக்கக்கூடிய இடம், இந்த மாதிரி நம்ம சிந்திக்கலாம். இன்று அது இல்லாமல் வேறு எப்படி உங்களுக்கு தோணினாலும், வேறு எப்படி மற்ற ஆட்கள் சொல்கிறாங்க, இப்படி எல்லா இதுவுமே நம்ம சிந்திக்கணும். நான் ஒரு ஒரு பாயிண்ட் 1% தான் சொல்கிறேன். அது ஜஸ்ட் உங்களுடைய அந்த எண்ணங்களை தூண்டுறதுக்காக. இது அல்லாமல் ஏகப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொரு ஆயத்துலேயுமே ஒளிஞ்சிருக்கு. நம்ம தினம் தினம் ஓதும்போது தான் அது புரிய வரும். ஸோ அப்படி வேதம் அருளப்பட்டவங்க கிட்ட எந்த சான்றை கொடுத்தாலும் இந்த கிப்லாவை அவங்க பின்பற்ற போகிறதில்ல. நீங்களும் அவரோட, அதாவது பாருங்கள், எவ்வளோ சான்று கொடுத்தாலும் அவங்க உங்கள் கிப்லாவை பின்பற்ற போகிறதில்ல. அதே மாதிரி நீங்களும் அவங்க கிப்லாவை பின்பற்ற போகிறதில்ல. மேலும் தமக்கிடையேயும், அதாவது இதை விட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அந்த வேதக்காரர்கள் இப்போது உங்களுக்கும் எனக்கும் தான் பிரச்சனை அப்படின்னா பரவாயில்ல, உங்களோட இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், எங்களோட இதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோன்னு போயிடலாம். இதில் என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு உள்ளேயும் நடுவில் நிறைய பிரிவுகள் இருக்குது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். தமக்கு இடையேயும் அவர்களில் சிலர் மற்றவரின் கிப்லாவை பின்பற்றுவோராய் இல்லை. அதாவது அவங்களுக்குள்ளேயும் ஒவ்வொருத்தவங்களோட கிப்லாவை, ஒவ்வொருத்தவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறது இல்லை. எனவே உமக்கு மெய்யறிவு வந்த பின்னர் அவர்களின் விருப்பங்களை நீர் பின்பற்றுவீராயின், அல்லாஹ்வுடைய இந்த அறிவு வந்த பிறகு அவங்க, அதாவது இந்த பிரிஞ்சு இருக்காங்க, இன்னும் கிப்லாவை ஏற்றுக்காமல் இருக்கிறவங்க, அவங்களுடைய விருப்பங்களை நீங்கள் பின்பற்றாதீங்க. அப்படி பின்பற்றினீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அக்கிரமக்காரர்களுள் ஒருவராய் கருதப்படுவீர்கள் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லிட்டான். ஸோ சிந்திச்சு பாருங்கள், ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கிப்லாவில் இருக்காங்களாம். அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான்.
விஷயம் இதுதான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் சிலர் இது வரைக்கும் நம்ம தெரியாமையே இருக்கோம், தெரியாமையும் பலர் இருக்காங்க. ஆனால் தெரிஞ்சவங்களில் என்ன ஆகுது, இதுதான் கிப்லான்னு தெரிஞ்சிருந்தும் இவங்க ஏற்றுக்க மாட்றாங்க. அப்போ அவங்களோட கிப்லா, அவங்களுடைய மார்க்கம், அவங்களுடைய விவகாரம் அவங்களோட, உங்களோட விவகாரம் உங்களோட. இதில் என்னென்னா அவங்களுக்குள்ளேயும் பல கிளையினர் இருக்குது. அவங்களுடைய என்ன சொல்கிறது, வாழ்க்கை முறை, அவங்களுடைய விவகாரங்கள்லேயே அவங்க ஒற்றுமையாக இல்லை, அவங்களே பிளவுபட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறதையும் அல்லாஹ் இங்கே சுட்டி காண்பிக்கிறான். ஸோ இந்த ஒரு வசனங்கள் எல்லாம் தெரிஞ்சும் யார் அவங்க விருப்பத்துக்காக நம்மளுடைய கிப்லாவை நம்ம ஓரிரு கொள்கைகளை கொண்டு மாற்றி மறுவி அக்செப்ட் பண்ணி விட்டு இருக்கோமோ, நம்ம அக்கிரமக்காரர்களுள் ஒருவராய் கருதப்படுவோம். ஸோ அப்போ அந்த கிப்லாவுடைய வேலைகள் எல்லாம் என்ன, எல்லாம் நிச்சயமாக அடுத்தடுத்த வசனங்களில் நமக்கு புரிய வைப்பான். இன்ஷா அல்லாஹ் அந்த நிய்யத்தோட நம்ம அடுத்த நாளுக்காக வெயிட் பண்ணுவோம். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு ஜுஸு முடிச்சிருக்கோம். அதுக்கு 20 நாள் ஆயிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல, குரானில் உள்ள விஷயங்களை நம்ம முழுக்க என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு தடவையாவது முழுசாக ஓதி பார்த்துடணும். ஸோ அதுக்கான முயற்சியில் தான் நம்ம இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வாங்க, இன்னும் நாளைக்கும் நம்ம இதை ஓதலாம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். சதகல்லாஹு லிமன் ஹமீதா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.